2 பெரும்பான்மையை பயன்படுத்தி ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை முன்னிறுத்தி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க இயலாது. இலங்கையின் பிரச்சனை வெளிநாட்டு பணம் போதாமல் இருப்பது. இதுதான் இலங்கையில நெருக்கடிக்கே காரணம். 2008ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பிறகுதான் நான் சொல்லுவேன், அவர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் அளிக்கப்பட்ட 42 வீதத்தில் 40 வீதம் சிங்கள மக்கள் அளித்தது. ஜனாதிபதியாக அவர் வந்தது சிங்கள மக்களை வாக்குல. பொது தேர்தலிலும் அவர்களுக்கு கிட்டத்தட்ட வடகிழக்கு வெள்ளக்காட்சியுடன் சிறைச்சாலைக்கு போனார்கள். உங்களுக்கு ஒன்று விளங்கவில்லையா? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் 2015ஆம் ஆண்டிலிருந்து 19ஆம் ஆண்டு வரைக்கும் அரசியலமைப்பை திருத்துவோம் என்று 5 வருட காலம் வீணாகியது. அதே போல இப்பவும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர் அதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவாளா இருந்தால் மீண்டும் தோல்வி ஏற்படும். தமிழ் தேசியம் தோல்வி அடையவில்லை. இந்த தென்பகுதியில் அந்த பாரபட்சம் தொடரும் என்றால் அங்கேயும் தமிழ் தேசியம் இருக்கு. அப்ப தமிழ் தேசியம் தோற்றுவிட்டது என்று யாரும் பேசக்கூடாது. தமிழ் தேசியம் பேசுற கட்சிகள் இந்த விஷயங்களை கையாண்ட விதம் பிழை, நீங்கள் செய்வது தவறு. ஆனா என்பிபி அரசாங்கம் தங்களை முழுமையாக ஏமாற்றியது என்பதை இந்த ஆட்சி முடியும் போது தமிழ் மக்கள் நிச்சயமாக உணர்ந்துள்ளார். அப்படி ஏமாற்றினால் இல்லை, உண்மையாகவோ நேசிக்கவும் இல்லை. ஆனால் அவர்கள் கடந்த காலம் போன்று அவர்களுக்கிடையில் ஒரு இடைவெளி தன்மையை தொடர்வது போன்ற ஒரு உணர்வு ஒரு ஆய்வாளனாக உங்களிடம் இல்லை. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பேரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் சிரேஷ்ட பேராசிரியர் கலாநிதி கோபாலப்பிள்ளை அமிர்தலிங்கம் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். உங்களுக்கும் ஊடறுப்பு நேயர்களுக்கும் நன்றி. வணக்கம். தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையில் அவர்களுக்கு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக ஜனாதிபதியின் அக்கிராசன உரை இருந்திருப்பதாக கூறப்படுகின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், மக்கள் விடுதலை முன்னணியாக இருந்தவர்கள் தேசிய மக்கள் சக்தியாக மாறி அரச இயந்திரத்தை ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்திய ஒரு நாளாக அவர்களுக்கு நாடாளுமன்றமும் ஜனாதிபதியும் இருக்கின்றார். ஆனால் அந்த உரை மீது பல்வேறுபட்ட கருத்துக்கள் எதிர்பார்க்கப்பட்டது. துறைசார் பேராசிரியராக, அரசியல் ரீதியாக மிகவும் உன்னிப்பாக அவதானிக்கின்ற ஒருவராக, உங்களுடைய பார்வையில் அந்த உரையில் நாட்டு மக்கள் எதிர்பார்க்கின்ற அல்லது தேசிய மக்கள் சக்தி கடந்த காலத்தில் உத்தரவாதமாக கூறிய விடயங்களுக்கான விடைகள் அல்லது எதிர்கால திட்டங்கள் உங்களுக்கு தென்பட்டதா? என்னை பொறுத்தவரையில் கொள்கை விளக்கம் என்பது ஒன்று, அதை திட்டங்களாக மாற்றி அதை அமுல்படுத்தி மக்களின் கைகளில் அந்த நன்மையை கொடுப்பது என்பது அடுத்தது. கொள்கைகள் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலும் வந்தன. ஆனால் எந்த அளவு தூரம் அவை நடைமுறைப்படுத்தப்பட்டன, மக்கள் நன்மை அடைந்தார்கள் என்பதுதான் முதலாவது பிரச்சனை. ஆனால் இந்த அக்கிராசன உரையில் அவர் பல்வேறு விஷயங்களை தொட்டு காட்டியிருக்கிறார். இது கொள்கை தான். அவருடைய சாராம்சமாக உற்பத்தி அதிகரிக்கப்பட வேண்டும், பொருளாதார வளர்ச்சி ஏற்பட வேண்டும், அந்த பொருளாதார வளர்ச்சியின் நன்மையை மக்கள் அனுபவிக்க வேண்டும். கொழும்பு மேல் மாகாணத்தை மட்டும் அவர் அறிந்திருக்கிறார் நினைக்கிறேன். 38 வீதமான பொருளாதார நடவடிக்கைகள் மேல் மாநிலத்தில் இடம்பெறுகின்றன. இந்த பொருளாதார நடவடிக்கைகள் எல்லாம் நாடு முழுக்க சென்றடைய வேண்டும் என்ற துணியில தான் அவருடைய பேச்சு பொருளாதார ரீதியாக இருந்திருக்கிறது. நான் மற்ற விடயங்களை விட்டுவிட்டு பொருளாதாரத்துக்கு வருகிறேன். ஆகவே விவசாயத்துறையை பற்றி பேசியிருக்கிறார், மீன்பிடித்துறையை பற்றி பேசியிருக்கிறார், கல்வியில் மிக முக்கியத்துவம் வேணுமென்று சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த மின்சாரம், வங்கித்துறை, கூட்டுறவுத்துறையில அரசாங்கத்தில் பங்கு இருக்க வேண்டும், மக்களுக்கு கூடுதல் நன்மை பெற வேண்டும் என்ற விதத்தில் அவருடைய பேச்சு இருந்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், கல்வியில எல்லாம் உலகத்திலே குறைவாக நிதி ஒதுக்கிற நாடுகளில் ஒன்றாக தான் இதுவரைக்கும் இலங்கை இருந்திருக்கின்றது. ஆகவே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்றார். அடுத்தது அதுல ஐடி, தகவல் தொழில்நுட்பத்துறை, உல்லாசப்படத்துறை, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, விஞ்ஞானம் தொழில்நுட்பத்துறையெல்லாம் இவ்வளவு காலம் புறக்கணிக்கப்பட்ட வேண்ட துறை, அந்த துறைகளுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்றார். இதுல மிக முக்கியமாக தன்னுடைய உரையை முடிக்கும் போது, இருட்டால் இருட்டை விளக்க முடியாது, ஒளியால் தான் முடியும், வெறுப்பினால் வெறுப்பை நீக்க முடியாது, அன்பினால் தான் முடியும் என்று மார்ட்டின் லூதர் கிங்கிற கருத்தை சொல்லித்தான் அவர் முடித்திருக்கின்றார். ஆகவே கொள்கை என்ற ரீதியில அவர் நிறைய விஷயங்களை தொட்டு காட்டியிருக்கின்றார். ஆனால் என்ன பொறுத்தவரை இந்த கொள்கைகள் திட்டங்களாக மாற்றப்பட்டு செயற்படுத்தப்பட வேண்டும். அதற்கு அவர்கள் வரவு செலவு திட்டத்தை எவ்வாறு தயாரிக்கப் போகிறார்கள்,
ஒவ்வொரு துறைக்கும் எவ்வாறு நிதி ஒதுக்கப் போகிறார்கள், அந்த நிதி ஒதுக்குதல் எல்லாம் எவ்வாறு திட்டங்கள் எவ்வாறு மக்களோட கைக்கு போய் சேருகின்றன, மக்கள் எவ்வாறு உணரப் போகிறார்கள் அந்த நன்மைகளை என்றதை வச்சு கொண்டுதான் வெற்றி தங்கி இருக்குது. ஆகவே கொள்கைகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் அவருடைய உரையில பொருளாதாரம் சம்பந்தமான நிறைய விஷயங்களை தொட்டி காட்டி இவ்வளவு காலம் நடக்காத சில விஷயங்களை தான் செய்ய போவதாக சொல்லுகின்றார். ஆகவே இது ஒரு கொள்கை தான். ஆனால் இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்தி மக்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். தொடர்ச்சியாக அனுரகுமார திசாநாயக் அவர்கள் ஜனாதிபதியான பின்னர் நாடாளுமன்ற தேர்தல் நிறைவுற்ற பின்னரும் இலங்கை ரூபாவினுடைய பெறுமதிகள் குறைந்து கொண்டு வருகின்றது. அது நாட்டினுடைய பொருளாதாரத்தின் வளர்ச்சியை காட்டுகின்றதா, அல்லது அது அதனுடைய குறியீடு அல்லது அதனுடைய தன்மை எதனை வெளிப்படுத்தி நிற்கின்றது? பொருளாதாரத்தில் ஒவ்வொரு குறிகாட்டியையும் நாங்கள் பல்வேறு விதமாக விளங்கப்படுத்தலாம். இலங்கை ரூபாயின் பெறுமதி அதிகரிப்பது, டாலரின் பெறுமதி வீழ்ச்சி அடைவது என்பது தற்போது முக்கியமா நடக்குது. என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தெரியும், வெளிநாட்டு வங்கிகளில் நிறைய இலங்கை பணம் இருக்கின்றது. அவர்கள் அதை மத்திய வங்கியில் முதலீடு செய்கிறார்கள். இப்பொழுது மத்திய வங்கியில் நிறைய இலங்கை ரூபாய் இருக்கின்றது. அதே நேரம் மத்திய வங்கி உங்களுக்கு தெரியும், இனிமேல் கடன் கொடுக்க தொடங்க வேண்டும். ஆகவே இலங்கை உள்நாட்டு வங்கியிடமிருந்தும் டாலரை கொள்வனவு செய்து அந்த வெளிநாட்டு வங்கியில் கொடுத்த பணத்தை வெளியில விடுகின்றது. ஆகவே பண சுற்றோட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே மத்திய வங்கியில் சாதாரண வங்கிகளிடம், உள்நாட்டு வங்கியிடம் இருக்கிற டாலர் வெளியே போகுது. அதே நேரம் வெளிநாட்டு வங்கிகள், இலங்கையில் இருக்கிற வெளிநாட்டு வங்கியிடமிருந்து பணம் மத்திய வங்கிக்கு செல்லுகின்றது. அப்ப அந்த சுற்றோட்டம் இடம்பெறுகின்றது. அதே நேரம் வெளிநாடுகளிலிருந்து இன்னும் உங்களுக்கு தெரியும், வாகனங்கள் தான் கூடுதலான டாலரை வெளியே அனுப்பும் ஒரு இறக்குமதி. அது இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை. ஆகவே டாலர் வெளியேற்றத்தை அரசாங்கம் இப்பொழுதும் தடுத்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இலங்கையின் ரூபாயின் பெறுமதி இப்போதைக்கு உயர்வாக இருந்தாலும் மத்திய வங்கி கடன் கொடுக்க தொடங்கும் போது, வெளிநாட்டிலிருந்து கடன் பெற்ற தனியாரிடம் கடன் பெற்ற கடன்களை கொடுக்க தொடங்க போகின்றது. அப்படி இல்லாவிட்டால் அது IMF நிபந்தனையை மீறுவதாக அமையும். அது மிக முக்கியமானது. இறக்குமதி தடையை நீண்ட காலத்திற்கு செய்ய இயலாது. என்று சொன்னால் இலங்கை மூலப்பொருட்களில் நிறைய தங்கி இருக்கின்றது, இறக்குமதி செய்யத்தான் வேணும். ஆகவே குறுங்காலத்தில் இவற்றை பண்ணினாலும் பொருளாதாரம் வளமைக்கு வரும்போது இந்த தடைகள்லாம் தளர்த்தப்பட வேண்டும். அப்பொழுது டாலர் வெளியேறி செல்லும். டாலர் வெளியேறி செல்வதற்கு ஏற்ப டாலர் உள்ளே வராவிட்டால் தான் இலங்கை ரூபாயின் பெறுமதி பாதிக்கப்படும். அதை எவ்வாறு செய்ய போகிறார்கள்? உல்லாச பயணிகள் வருகிறார்கள், வெளிநாட்டில் இருக்கும் இலங்கையர்கள் அனுப்புகிறார்கள் பணம். ஆனால் அது போதாது. ஏன்னா ஏற்றுமதி குறைவா இருக்குது, இறக்குமதி அதிகமா இருக்கு, இறக்குமதி கட்டுப்படுத்தப்பட்டும் இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் தற்காலிக நிலைமைதான். இலங்கையின் பிரச்சனை வெளிநாட்டு பணம் போதாமல் இருப்பது. இதுதான் இலங்கையில நெருக்கடிக்கே காரணம். 2008ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பிறகுதான் இறக்குமதிகள் கடுமையாக அதிகரிக்கின்றன. அப்ப இறக்குமதிகள் கடுமையாக அதிகரித்து ஏற்றுமதி அதிகரிக்கவில்லை, அது இடைவெளி அதிகரிக்கின்றது. அந்த இடைவெளி அதிகரிக்கும் போது வெளிநாடுகளிடமிருந்து வர்த்தக கடன்களை இலங்கை அரசாங்கம் பட தொடங்குகின்றது 2009க்கு பிறகு. 2010ஆம் ஆண்டு அந்த நீங்க தரவுகளை துல்லியமாக பார்த்தால் 22ஆம் ஆண்டு வரைக்குள்ளது அந்த கடன் பட்ட அளவு அதிகமாகி, வர்த்தக பற்றாக்குறை மிக அதிகமாகி, அந்த வெடிப்பு அந்த இடத்துல ஏற்படும். 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு இலங்கை நகர முடியவில்லை. ஆகவே இலங்கையிட பிரச்சனை மிக பிரதான பொருளாதார பிரச்சனை. இலங்கைக்கு உள்வரும் வெளிநாட்டு செலாவணி குறைவா இருக்கின்றது, வெளியே செல்வது அதிகமா இருக்கின்றது. இந்த பிரச்சனைக்கு இலங்கை தீர்வு காணாத வரைக்கும் இலங்கையிட நெருக்கடி முழுமையாக தீர்ந்தது என்று நான் கூற மாட்டேன். ஆனால் இப்போது கூறுகின்றார்கள், ஊழல்வாதிகளை பிடிப்பதற்கும் நாட்டின் பொருளாதாரத்தை சீரமைப்பதற்கும் தான் எமக்கு ஆட்சியில் மக்கள் அதிகாரம் தந்தார்கள், அதனையே நாங்கள் நோக்காக கொண்டிருக்கிறோம் என்று. இலங்கையின் பொருளாதாரம் புரையோடி போனதற்கு பிரதான காரணமாக இருப்பது அங்கு நடந்த உள்நாட்டு யுத்தம். அங்கிருந்த மக்கள் உரிமை மறுக்கப்பட்டு மக்கள் மாண்புகளோடும் மனிதத்தன்மையோடும் நடத்தப்பட தவறுகின்ற பட்சத்தில் போராட்டம் இடம்பெறுகின்றது. அந்த போராட்ட பின்னணியை வேறு விதமான ஒரு போராட்ட பின்னணியில் இருந்து வந்தவர்களா இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள். ஏன் அவர்கள் ஊழலை ஒழிப்பதற்கும் குறிப்பாக இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கும் தான் மக்கள் ஆணை தந்தார்கள். வேறு எதை பற்றியும் உரையாட முடியாது. இலங்கையின் பொருளாதாரம் இன்று சிதைவடைந்ததில் உள்நாட்டு போர் மிக பிரதான இடம் வகிக்கின்றது. உங்களுடைய பார்வையில் அரசினுடைய கருத்து இப்படி இருக்கின்றது, ஆனால் அதனுடைய தன்மை வேறுபட்டிருக்கின்றது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இன ரீதியாக நாங்கள் பார்க்கும்போது, தமிழ் மக்களின் சார்பாக பார்க்கும்போது நீங்கள் சொல்லுவது உண்மை. சுதந்திரம் அடைஞ்ச காலம் தொட்டு DS நாயக்காவா இருக்கலாம், மலைய மக்களுடைய வாக்குரிமையை பறித்ததா இருக்கலாம், வடகிழக்கில் குடியேற்றங்களை நிறைவேறதாக இருக்கலாம், பண்டார் நாயக்கா தமிழ் மொழியை இழிவுபடுத்தினதாக இருக்கலாம். அந்த பண்டார் நாயக்கா அவர்கள் கொண்டு வந்த மொழி சட்டத்தின் பிறகு மத்திய வங்கியால் வெளியிடப்பட்ட நாணய தாள்களை பார்த்தால் 1 ரூபாய்
என்பது மட்டும்தான் தமிழில் இருக்கின்றது, மற்ற முழுக்க சிங்களத்தில் இருக்கின்றது. ஆகவே மொழி ரீதியாக தமிழ் மொழி இழிவுபடுத்தப்பட்டது. சிறிமா அம்மையார் கல்வியில பாரபட்சம் காட்டி இன ரீதியாக மொழி ரீதியாக பல்கலைக்கழகங்களுக்கு மாணவர் உள்வாங்கப்பட்டார்கள். இதை யாரும் மறுப்பதற்கு இல்லை. இந்த பாரபட்சம் இருந்தது. அதனால தான் வன்முறையை நோக்கி வடகிழக்கு இளைஞர்களும் அவர்களைப் போல ஜேவிபியினர் போல தள்ளப்பட்டார்கள். இதை மறுப்பதற்கு இல்லை. இதை வைத்துக்கொண்டு என்னுடைய வாதம் ஒரு பக்கம் இருக்கின்றது. நீங்கள் இன்னொரு பக்கம் என்னை நீங்கள் ஒரு ஆய்வாளனாக ஒரு யதார்த்தத்தை கூறுங்கள் என்று கேட்டால் நான் சொல்லுவேன், அவர்களுக்கு ஜனாதிபதி தேர்தலில் அளிக்கப்பட்ட 42 வீதத்தில் 40 வீதம் சிங்கள மக்கள் அளித்தது. ஜனாதிபதியாக அவர் வந்தது சிங்கள மக்களோட வாக்குல. பொது தேர்தலிலும் அவர்களுக்கு கிட்டத்தட்ட வடகிழக்கில் இருந்து வந்த ஆசனங்களை பார்த்தால் நீங்கள் அவர்களுக்கு அபரிமிதமான ஆசனங்களை கொடுத்தது தென்பகுதி மக்கள். ஆகவே அந்த பக்கத்திலிருந்து நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னால் அவருக்கு கான்ஸ்டிடியூஷனை நீங்கள் அரசியலமைப்பை திருத்துங்கள், தீர்வை கொடுங்கள் என்று சொல்வதற்குரிய ஆணை கொடுக்கவில்லை என்றுதான் ஒரு ஆய்வாளனாக சொல்லுவேன். அதில் கை வைத்தால் அடுத்த தேர்தலில் அவர் தோல்வி அடைந்து வீட்டுக்கு செல்வார், அவருடைய அரசாங்கமும் தோல்வி அடைந்து வீட்டுக்கு செல்லும். இதை அவர்கள் விரும்புவார்களா? உலகத்துல நீங்கள் இது நடக்குமான்றதை நீங்களாம் சொல்லுங்க. அப்ப ஒரு ஆய்வாளனாக என்னட்ட கேட்கிறீர்களா அல்லது தமிழ் மக்களின் சார்பாக என்னிடம் பதில் எதிர்பார்க்கிறீர்களா? ரெண்டுக்கும் இடையில நான் வித்தியாசத்தை காணுகிறேன். ஆகவேதான் நான் சொல்லுகிறேன் மீண்டும் 2015ஆம் ஆண்டிலிருந்து 19ஆம் ஆண்டு வரைக்கும் அரசியலமைப்பை திருத்துவோம் என்று 5 வருட காலம் வீணாகியது. அதே போல இப்பவும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதுல மட்டும்தான் கவனம் செலுத்துவாளா இருந்தால் மீண்டும் தோல்வி ஏற்படும். அதனால்தான் நான் சொல்லுகிறேன், தெளிவாக தமிழ் மக்கள் வரையறுத்துக் கொள்ள வேண்டும். குறுங்காலத்தில் எங்களுக்கு என்ன தேவை, அதுக்காண்டி அரசியலமைப்பை திருத்தக்கூடாது, தமிழ் மக்களுக்கு தீர்வு இல்லை என்றெல்லாம் நான் பேச மாட்டேன். அது நீண்ட காலத்துல அதுக்குரிய காரியங்களை எடுக்க வேண்டும். ஆனால் அதற்காக இலவு காத்த கிளிகள் போல 5 வருஷமா தமிழ் மக்கள் காத்துட்டு இருக்கலாது. அதன் விளைவுதான் இன்று தமிழ் தேசியம் பேசுற கட்சிகளுக்கு தோல்வி ஏற்பட்டிருக்கு. தமிழ் தேசியம் தோல்வி அடையவில்லை. இந்த தென்பகுதியில் அந்த பாரபட்சம் தொடரும் என்றால் அங்கேயும் தமிழ் தேசியம் இருக்கும். அப்ப தமிழ் தேசியம் தோற்றுவிட்டது என்று யாரும் பேசக்கூடாது. தமிழ் தேசியம் பேசுற கட்சிகள் இந்த விஷயங்களை கையாண்ட விதம் பிழை, நீங்கள் செய்வது தவறு என்று தமிழ் மக்கள் சொல்லுகிறார்கள். தமிழ் மக்கள் மட்டுமில்லை, எல்லா மக்களும் தான், இலங்கை மக்கள் கடந்த 50 வருடத்துக்கு முதல் எப்படி இருந்தது அரசியல், அடுத்த 50 வருஷத்துக்கு பின்னுக்கு எப்படி இருக்கு அரசியல் என்ற ரீதியில தீர்மானம் எடுக்கவில்லை. இன்று என்ன நடக்கிறது என்பதை வைத்துக் கொண்டுதான் தீர்மானம் எடுத்திருக்கிறார்கள். 50 வருஷத்துக்கு முன்னுக்கு வச்ச நடந்த நிகழ்வுகளை பற்றி தீர்மானம் இருந்தால் UMP இலங்கைக்கு சுதந்திரம் பெற்ற கட்சி எங்கே? பண்டாரநாயக்கா மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தினார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எங்கே? மொட்டு கட்சி எங்கே? தமிழர் விடுதலை கூட்டணி 77ஆம் ஆண்டு தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்று அந்த கட்சி எங்கே? ஆகவே கட்சிக்காக மக்கள் இல்லை, மக்களுக்காகத்தான் கட்சி. ஆகவே மக்கள் அனைவருமே இன்று என்ன நடக்கின்றது என்பதை வைத்துக் கொண்டுதான் முடிவெடுக்கிறார்கள். அதுல நான் திடகாத்திரமாக இருக்கிறேன். ஆகவே நாங்கள் சில விஷயங்களை நான் மறக்க விரும்பவில்லை. யதார்த்தத்தை நீங்க கேட்டீர்கள் சொன்னால் அவர்கள் இந்த வாய்ப்பை தவற விட்டு தாங்கள் அரசாங்கத்தை இழந்து அடுத்த மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு போவார்கள் என்று நான் துளி கூட நம்பவில்லை. நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள், தென்னிலங்கை மக்கள் அவர்களுக்கு ஆணை வழங்கி இருக்கின்றார்கள். தென்னிலங்கை மக்கள் அரசியல் ரீதியாக முரண்படும் வகையில் எந்த ஒரு தீர்மானத்தையும் தேசிய மக்கள் சக்தி எடுப்பதற்கு முனையவும் மாட்டார்கள், அதற்கான வாய்ப்புகளும் குறைவு என்று நீங்கள் கூறுவதில் ஒரு யதார்த்தமாக ஒரு ஆய்வாளனாக நீங்கள் தமிழ் சமூகம் சார்ந்து இருந்தாலும் கூட உங்களை இந்த இடத்தில் நாங்கள் ஒரு பொதுத்தன்மையோடு தான் பார்க்கின்றோம். காரணம் என்னவென்று சொன்னால் துறை சார்ந்திருக்கக்கூடிய பல கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஒரு அறிவு புலத்தில் இருக்கக்கூடியவர். அந்த வகையில் இன்னும் ஒரு வினா இருக்கின்றது. கடந்த காலங்களில் தமிழ் மக்களை பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் கூறியது போன்று தமிழ் தேசிய கட்சிகளை தோற்கடித்திருக்கிறார்கள், மாறாக தமிழ் தேசியம் தோற்கடிக்கப்படவில்லை என்று. ஆனாலும் கூட அதில் இன்னும் ஒரு விடயம் பொதிந்திருக்கின்றது. தமிழ் மக்கள் மாற்றம் அல்லது புதியதொரு கட்சியை விரும்பி இருக்கின்றார்கள். தமிழ் மக்கள் தேசிய மக்கள் சக்தியை விரும்பி இருக்கின்றார்கள். தேசிய மக்கள் சக்தியானது தமிழ் மக்களை இன்று வரைக்கும் ஆத்மார்த்தமாகவோ உண்மையாகவோ நேசிக்கவும் இல்லை. ஆனால் அவர்கள் கடந்த காலம் போன்றோ அவர்களுக்கிடையில் ஒரு இடைவெளித்தன்மையை தொடர்வது போன்ற ஒரு உணர்வு ஒரு ஆய்வாளனாக உங்களிடம் இல்லையா? நீங்கள் சொல்வது உங்கள் வாதமாக இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில அந்த நீங்க சொன்ன தமிழ் மக்கள் கூடுதலாக வாக்களித்த விதம் அந்த காலகட்டத்தில் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நடந்து கொண்ட விதம் அதில் அவர்களை கோவப்படுத்தியது. அந்த மதுபான ஆலைகள் பிரச்சனை, பெட்ரோல் நிலையங்களுக்கான அனுமதி, வாகன இறக்குமதி. அப்ப தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சொத்துக்களை தேடுகிறார்கள், ஆனால் தங்களுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சி வரல, யுத்தத்துக்கு பின்னரும் வரல என்ற கோபம் தமிழ் மக்களிடம் இருந்தது. ஆகவே அந்த வகையில தான் அவர் வாக்களித்து விட்டார்கள். ஆனால் NPP அரசாங்கம் தங்களை முழுமையாக ஏமாற்றியது என்பதை இந்த ஆட்சி முடியும் போது தமிழ் மக்கள் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள. அப்படி ஏமாற்றினால் இல்லை, உங்களுக்கு தெரியும், சம்பள அறிப்பு வழங்கப்படுது, எல்லா மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுது என்ற அந்த வகையில் இந்த அரசாங்கம் போய் அதை தமிழ் மக்கள் ஏற்றுக்கொண்டால்
அவர் அடுத்த தடவும் வெற்றி பெறுவார்கள். ஆனா உங்களுக்கு தெரியும், இந்த இந்த வெற்றி, தென்பகுதியில் இருந்த வெற்றி, அது நிச்சயமாக அங்க பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. நீங்கள் நீண்ட காலத்துக்கு வடக்கு கிழக்கை கொழும்பிலிருந்து பிரித்து வைக்க இயலாது. இங்க இருக்கிற மாற்றம், ஏற்படுற மாற்றங்கள் அங்கேயும் எதிரொலிக்கும். ஆகவே இங்க எப்படி சிங்கள பகுதிகளில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாமல் ஓடிவிட்டார்கள். பலர் வெற்றி பெறுவோமா என்ற சந்தேகத்தில் தான் தேர்தலுக்கு போட்டியிட்டார்கள். ராவணன் யுத்தத்துக்கு போன போது நாசம் வந்துட்ட போதும் நல்லதொரு பகையை கண்டேன் என்று போய் தோல்வி அடைந்த மாதிரி தான் இங்கே தென்பகுதியில் நடந்தது. அந்த கோபம் வடக்கு மக்களுக்கும் கிழக்கு மக்களுக்கும் இருந்தது. அதை நீங்கள் மறுதளிக்கவே இயலாது. ஆகவே அந்த இடத்துல தத்துவார்த்த ரீதியாக மக்கள் முடிவெடுத்தார்கள் என்றெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீதும் எங்களுக்கு வெறுப்பு இருக்கின்றதை அவள் காட்டியிருக்கிறார்கள் ஒழிய அது 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 ஆழமாக யோசித்து தத்துவார்த்த ரீதியாக எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. அதனால் ஒருபோதும் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன். ஆகவே அந்தந்த காலத்துக்கு ஏற்ப அவர்கள் முடிவெடுத்துக்கிறார்கள். இதுக்குரிய நீங்க கொள்வதற்குரிய பதில் இந்த 5 வருஷம் முடிவில் அடுத்த தேர்தல் வரப்போகுது. அதுக்கடையில மாநசபை தேர்தல் வரப்போகுது. மாநசபை தேர்தலில் தீர்ப்பு மாறினா என்ன சொல்லுவீர்கள்? ஆகவே அதற்கு இடையில இவர்கள் தமிழ் மக்களை நம்ப வைக்க வேண்டும். நீங்க எங்களை வாக்களிச்சதுக்கு இந்த நன்மை உங்களுக்கு தருகிறோம் என்பதை சொல்லுவார்களாக இருந்தால் தமிழ் மக்கள் நிச்சயமாக ஒப்பிட்டு பார்ப்பார்கள். எங்களுடைய கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் சொல்லுவது சரியா அல்லது அரசாங்கம் சொல்லுவது சரியா, எங்களுக்கு எது தேவை வேண்டும். ஆகவே மாநசபை தேர்தல் வரப்போகிறது, உள்ளூராட்சி சபை தேர்தல் வரப்போகிறது. தேர்தல் முடியவில்லை, இதுடன் அத்தியாயம் முடியவில்லை, எண்ணம் நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. ஆகவே ஒரு விஷயத்தில் இவங்கள் எவருமே சொல்லியலாது, இன்னும் ஒன்றும் நடக்கவில்லை என்று. ஆகவே தமிழ் மக்கள் அதை கடுமையாக பார்ப்பார்கள், அதற்கு பிறகு முடிவெடுப்பார்கள். அடுத்த தேர்தலில் என்ன நடக்கிறது என்பதுதான் உண்மையான முடிவு. ஆமா, நீங்கள் கூறியது போன்று இதுவும் ஒரு முரண்நிலையான விவாதம் அல்ல, அல்லது முரண்நிலையான கருத்து அல்ல, ஆனால் பொதுவாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் வருகின்ற அமைச்சரவை அத்தனையிலும் முஸ்லிம் தமிழ் அமைச்சர்கள் அந்த அமைச்சரவையில் பங்கெடுத்திருப்பார்கள். அதில் அவர்கள் பங்கெடுப்பது இயல்பானது. ஆனால் இங்கு இம்முறை முஸ்லிம்களோ அல்லது தமிழர்கள் யார் குறிப்பாக மலையகத்தை சார்ந்திருக்கக்கூடியவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தினார்கள். வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய முஸ்லிம் தமிழர்கள் இந்த அமைச்சரவையில் பங்கு பெறவில்லை. ஆனால் அதற்கு ஒரு பொது வியாக்கியானம் கொடுக்கப்பட்டது, நாங்கள் இலங்கையர் என்றே சிந்திக்கின்றோம் என்று. ஆனால் இலங்கையில் 4 இனங்கள் இருக்கின்றது என்பது யாப்பு ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், உலக நாடுகளில் கூட அங்கு வாழுகின்ற மக்களினுடைய அவர்களுடைய குடிப்பரம்பலுக்கு ஏற்றால் போல் அவர்களுக்குரிய அங்கீகாரம் இருக்கு. அந்த விடயத்தில் தேசிய மக்கள் சக்தி உண்மைக்கு புறம்பான பொய் கூற முற்படுகிறது. 2 வகையான விளக்கங்கள் வைக்கப்படுகின்றன. நீங்க சொல்லுவது ஒரு வகையில ஒரு வாதம், அதாவது தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு உரிய பிரதித்துவம் கிடைக்கவில்லை, அமைச்சரவையில் அவர்கள் போதிய அளவுக்கு உள்வாங்கப்படவில்லை. குறிப்பாக வடக்கு கிழக்கை தாயமாக கொண்ட தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் அந்த உரிய பிரதித்துவம் கிடைக்கவில்லை என்று ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் இன்னொரு வாதம் வைக்கப்படுகிறது என்று சொன்னால், அவர்கள் அந்த விஞ்ஞான ரீதியில் தகவலை அடையாளம் கண்டு வழங்கினார்கள் என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்படுகின்றது. சில வேளைகளில் அடுத்த கட்டங்களில் அவர்கள் என்ன மாதிரி கொள்கைகளை அமுல்படுத்தி திட்டங்களை அமுல்படுத்த அந்த நேரத்தில் உள்வாங்க போகிறார்களா, எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நிதி ஒதுக்கீடை மிக கூடுதலாக அதிகரித்து அமைச்சரோட இணைத்து ஒவ்வொருத்தரும் செய்ய போகிறார்களா, அவர்கள் என்ன திட்டம் வச்சிருக்காங்க நான் இப்பொழுதுக்கு கூற முடியாது. ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை நான் சொல்லுவேன், அமைச்சு செயலாளர்கள் இவ்வளவு காலமும் ஒரு தமிழ் அமைச்சருக்கு தமிழ் அதிகாரி, அது ஆரம்பத்தில் அவர் புனர்வாழ்வு அமைச்சராக இருந்தாலும் அவர்தான் அதிகாரி, இந்து கலாச்சார அமைச்சராக இருந்தாலும் அவர்தான் அதிகாரி, மொழிகளுக்கு இருந்தாலும் அவர்தான் அதிகாரி. ஒரு அதிகாரி எல்லா அமைச்சருக்கும் சேவை செய்கிறார், தமிழ் அமைச்சருக்கு தமிழ் அதிகாரி. இந்த முறை எனக்கு தெரிந்த நண்பர், அவர் வர்த்தகத்துறையில் பாண்டித்தியம் பெற்றவர், அவர் தமிழ் அமைச்சருக்கு செயலாளராக நியமிக்கப்படவில்லை. அவர் ஒரு வர்த்தக அமைச்சருக்கு நிபுணத்துவ அடிப்படையில் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இது நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு பாஸ்கர்லிங்கம் அவர்களுக்கு பிறகு இப்படி ஒரு மாற்றத்தை நான் காணுகிறேன். ஆகவே நான் முன்னெச்சரிக்கையுடன் தான் அனைத்தையும் அணுகுகிறேன். நீங்க சொன்னது குற்றச்சாட்டு நிச்சயமாக வந்தது, அது நிச்சயமாக அதை நான் மறுதளிக்க மாட்டேன். ஆனா அவர்களுடைய திட்டங்கள் என்ன என்றதை அவர்கள் நீங்கள் கூறுகின்ற விடயம் எல்லோராலும் பேசப்படுகின்றது. இலங்கையில் தேசிய கொடி எப்படி இருக்கின்றது, அங்க எதனை அது பிரதிபலிக்கின்றது? அப்படியே அனுரகுமார திசாநாயக்க தேசிய கொடியிலிருந்து யாப்பு வரைக்கும் இலங்கையில் மொழி ரீதியாகவோ இன ரீதியாகவோ அவர்கள் பாகுபடுத்தப்படவில்லை. இலங்கையர் என்கின்ற ஒற்றை சொல்லில் தான் அனைவரும் அழைப்பார்கள் என்கின்ற ஒரு கருத்தை அல்லவா அவர் முன்வைக்க வேண்டும். அங்கே அவருடைய வாதம் அல்லது அவருடைய நியாயாதிக்கம் என்பது ஒரு சற்று குழப்பம் அடைகின்றது. இலங்கை சுதந்திரம் அடைந்த போது மலையக மக்களுடைய வாக்கு பறிக்காமல் இருந்து
வடகிழக்கில் குடியேற்றங்கள் ஏற்படுத்தப்படாமல் இருந்து, பண்டாரநாயக்கா சிங்கள சட்டத்தை கொண்டு வராமல் இருந்து, ஸ்ரீமா அம்மையார் இன ரீதியாக ஒரு பல்கலைக்கழக அனுமதியை அறிமுகப்படுத்தப்படாமல் இருந்திருந்தால் வடகிழக்கில் என்ன நடந்திருக்கும்? சிங்கப்பூர் மலேசியாவிலிருந்து பிரிந்த போது இலங்கை மாய்தான் இருந்தது. அங்கேயும் மலேய மக்கள், சீன மக்கள் தான் பெரும்பான்மையானவர், தமிழ் மக்கள் இருந்தார்கள். சிங்கப்பூர் பிரதமர் லீ குவான் யூ மலேக மக்களை அடக்குமுறைக்கு உள்ளாக்கி இருந்தால் மலேசியா தலையிட்டு இருக்கும். சிங்கப்பூர் அன்றைக்கு மிக மோசமான பின்னடைவை சந்திச்சிருக்கும். அவர் அதை செய்யவில்லை என்று $85,000 கொண்டு உலகத்திலே மிக அதிகூடிய பணக்கார நாடுகளில் ஒன்றாக சிங்கப்பூர் இருக்கின்றது. ஆகவே இந்த விஷயங்கள் சுதந்திரம் அடைஞ்சிலிருந்து வந்தது உண்மை என்பதை நான் திரும்ப திரும்ப கூறுகிறேன். அதில் தவறு இல்லை. இங்கே கொதிநிலை ஏற்பட்ட போது அதற்கு எதிர்வினை வடகிழக்கில் ஆற்றப்பட்டது. ஆனால் 76 வருஷத்துக்கு பிறகு அதனுடைய விளைவுகளை எல்லாம் நாடு அனுபவித்து இன்றைக்கு செல்வச் செழிப்போடு இருக்க வேண்டிய நாடு பங்களாதேஷிடம் கடன் பெற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது உண்மை. அந்த பொருளாதாரம் எல்லா காரணிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது உண்மை. ஆனால் இன்று 76ஆம் ஆண்டுக்கு பிறகு இந்த நீலக்கட்சி பச்சை கட்சி எல்லாம் தவிர்த்து ஒரு புதியவர், அவர் நீங்க எப்படியும் விளங்கி கொண்டாலும் நான் அவருடைய 5 வருஷ ஆட்சியை பார்க்க போகிறேன், 1 வருஷ ஆட்சியை பார்க்க போகிறேன். அவர் எவ்வாறு செயற்பட போகிறார், மாற்றத்தை கொண்டு வர போகிறாரா, அல்லது இந்த 76 வருஷ காலத்தில் அரசாங்கங்கள் ஆண்ட மாதிரித்தான் அவரும் ஆட்சி செய்ய போறாரான்றதுக்கு நான் 1 வருஷமாவது அவருக்கு கொடுக்க வேண்டும். அதுக்கு பிறகு நாங்கள் நிச்சயமா அவரை பற்றி மதிப்பிடலாம். நீங்கள் இப்போது சிங்கப்பூர் தொடர்பிலும் குறிப்பிட்டீர்கள். ஆனால் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நிலைமைகள் உங்களுக்கு தெரியும். அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை, மக்களை பார்க்கின்ற தன்மை. ஆனால் நாடாளுமன்ற அமர்வில் ஒரு விடயம் பிரதிபலித்திருந்தது. 26, 27ஆம் தேதிகளில் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடர்பான ஒரு கருத்து முன்வைக்கப்பட்ட போது சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த காலப்பகுதி மாவீரர் வாரம் அல்லது மாவீரர்களுக்குரிய முக்கியமான நாட்கள் என்பதால் கலந்து கொள்ள முடியாது என்ற போது அந்த தேதி 28க்கு மாற்றப்பட்டதாக கூறப்படுகின்றது. அது ஒரு வகையில் ஒரு 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 முக்கியமான ஒரு நல்லெண்ண முயற்சியாக எல்லோரும் பேசிக்கொள்ளுகின்றார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். வடக்கு கிழக்கில் இன்று இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஆக்கிரமிப்பு பௌத்தமயமாக்கல். உங்களுக்கு தெரியும், மஹிந்த ராஜபக்சவை ஜனாதிபதியாக்கியது. சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சி காலத்தில் 2 வருடங்களில் பௌத்தமயமாக்கலை தீவிரப்படுத்தியது. யுத்த களமுனைகளுக்கு சிங்கள இளைஞர்களை அனுப்பியது. இதே அனுரகுமாரவின் காணொளிகள் இருக்கின்றன, வேணுமென்றால் உங்களுக்கு அவற்றை பிரசுரித்து காட்டலாம். இவ்வளவத்தையும் செய்துவிட்டு அதற்கு எந்த ஒரு பிராயச்சித்தமும் பேசாமல் ஆக குறைந்தது நாங்கள் கடந்த காலங்களில் இப்படியான அறிந்தும் அறியாமலும் சில தவறுகள் இடம்பெற்றிருக்கின்றதை கூறுவதற்கே மனமில்லாத அனுரவிடம் நீங்கள் பெரிதாக எதிர்பார்ப்பது அது தவறு. நீங்கள் கூறுவது உங்களுக்கு சரியாக இருந்தாலும் கூட அது எந்த அளவில் நியாயாதிக்கமாக இருக்கும்? பேராசிரியர் அவர்கள் ஒரு தவறு செய்தால் மன்னிப்பு கேட்காமல் நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்வது என்பது மனித பண்பா? நான் முதலும் இந்த கருத்துக்கு விடையளித்திருக்கிறேன். நான் என்பிபியின் அமைச்சராகவோ பேச்சாளராகவோ அவர்களுடைய கட்சியின் பொலிட் பியூரோ மெம்பராகவோ இங்கே உங்கள் முன் இருக்கவில்லை. நான் சொல்லுவது 2 வகையா பார்க்கின்றேன். ஒன்று, தமிழ் மக்கள் சார்பாக நான் ஒரு கருத்தை சொல்லுகிறேன். அந்த விஷயத்துல நான் உடன்படுகிறேன். அது வேற வாதம். அப்ப அதை ஜதார்த்தத்துடன் பேசினால்தான் நான் சொல்லுகிறேன், அவர்கள் பொருளாதாரத்துல மிகப்பெரிய எழுச்சியை கொடுக்க போகிறார்கள் என்று அப்படி அவர்கள் சொல்லுவது போல செய்தால், பல்கலைக்கழக மாணவர்கள் எண்ணிக்கையை 45,000 3 லட்சம் மாணவர்கள்ல 45,000 தான் பல்கலைக்கழகத்து வருகிறார்கள். அது 60,000 ஆக்குறோம் என்றால் உலகத்துல மிக குறைவா ஒதுக்குற நாடு இலங்கை கல்விக்கு. அதை கூட்ட போகிறோம், 70,000 மாணவர்கள் எடுக்க போகிறோம்னு சொல்றான்னு வச்சுக்கொள்ளுங்க. நாட்டுல என்ன நடக்கும்? சம்பளத்தை அதிகரிக்க போறோம்னு சொல்லிவிட்டார்கள். அடுத்த 2 வருஷத்துக்குள்ள பே கமிஷன் இந்தியாவை போல சம்பள ஆணைக்குழு நிறுவி திட்டமிட்ட முறையில் சம்பளம் கொடுக்க போறாங்க வச்சுக்கொள்ளுங்க. சிங்கள டாக்டர், தமிழ் டாக்டர், முஸ்லீம் டாக்டருக்கு தான் சம்பளம். சிங்கள ஆசிரியர், தமிழ் ஆசிரியர், முஸ்லீம் ஆசிரியர் எல்லாருக்கும் தான் சம்பளம். அப்ப சம்பளம் கூடுகின்றது, தனியார் துறையின் சம்பளம் கூடுகிறது, உற்பத்தி கூடுகிறது. இவர் நான் அதைத்தான் பார்க்கிறேன். அப்படி செய்தார்களாக இருந்தால் நாட்டில் பொருளாதார மறுமலர்ச்சி ஏற்படும். நான் நிச்சயமாக சொல்லவே இல்லை அவர்கள் நிச்சயமாக அரசியலமைப்பை திருத்துவார்கள். அந்த சிக்கலுக்கு நான் அரசியலுக்குள்ள போகிறேன். நான் பிரித்து பார்க்கிறேன். பொருளாதார ரீதியாக அவர்கள் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தினால் அடுத்த 5 வருஷத்துக்கும் இவர் தான் ஜனாதிபதி, அடுத்த 5 வருஷத்துக்கும் இந்த அரசாங்கம் தான். அப்ப இவ்வளவு காலம் வந்த நிலைமையை மாறி உங்களுக்கு ஒன்று நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். தென்கொரியா மிகப்பெரிய எழுச்சியை கண்டது. 2 விஷயம் நான் சொல்லுவேன். எக்கனாமிக் டெமோக்ரஸியை பற்றி தென்கொரியா பேசுகின்றது. அதாவது பொருளாதார நன்மைகளை மக்களுடன் பகிர வேண்டும் என்று அதை இவர் குறிப்பிடுறார். அதை எக்கனாமிக் டெமோக்ரஸி அதை அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். பொருளாதாரம் ஒரு சிலர் கையில தங்கக்கூடாது, எல்லாரும் கைக்கு போக வேண்டும் என்று. அதை அவர் செய்தால் தென்கொரியா மாதிரி. அடுத்தது மிக முக்கியமானது, தென்கொரியாவில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை. ஷுண்டுகுவான், ரொட்டேகு, லீ 3 பேர் வெள்ளக்காட்சியுடன் சிறைச்சாலைக்கு போனார்கள். உங்களுக்கு ஒன்று விளங்கவில்லையா? முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள்
ஜனாதிபதி தேர்தலில் ஒரு ஊடகத்துக்கு, இந்திய ஊடகத்துக்கு கொடுத்த பேட்டியில் அவர் தெளிவாக சொல்றார், நான் தான் வெல்ல போகிறேன், போட்டி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுக்கும் சஜித் பிரேமதாச அவர்களுக்கும் தான் போட்டி என்று. அந்த ஊடகவியலாளர் கேட்கிறார், ஒருவேளை வெற்றி பெற்றால், அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் வெற்றி பெற்றால் என்ன செய்வார் என்று கேட்கக்குள்ள அவர் சொல்றார், வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பே இல்லை என்று. அப்படி சொன்னவுடன் 42% பெற்று வெற்றி பெறுகிறார். பொது தேர்தலுக்கு அவர் வாக்களிக்க வருகிறார். வந்து அவர் சொல்லுகிறார், இவர் எல்போர்ட் பிரசிடென்ட், நீங்கள் எங்களோட சிலிண்டர் கட்சியில் இருப்பவர்களுக்கு, அனுபவம் உள்ளவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று. அப்படி பேசியவர் பொது தேர்தலில் 159 ஆசனங்களை எடுத்தவுடன் இன்று வரைக்கும் வாய் திறக்கவில்லை. அதை நீங்கள் கவனித்தீர்களா? ஏனென்று சொன்னால் 3/2 பெரும்பான்மையை பயன்படுத்தி ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை முன்னிறுத்தி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க இயலாது, அவர்களை சிறைச்சாலைக்கு அனுப்பலாம் என்ற சரத்தை நீக்கிவிட்டால் இலங்கையில பல ஜனாதிபதிகளுக்கு பிரச்சனை வரும். அவை தென்கொரியாவை போல நடத்தினால், ஆகவே அவர்கள் எல்லோரும் பயந்தது போல தெரிகிறது எனக்கு. என்றால் இவர் அரசியலமைப்பை திருத்தாவிட்டாலும் சில விஷயங்களை தன்னுடைய 159 ஆசனங்களை வச்சு இலகுவாக திருத்தி அவர் கிளீன் ஸ்ரீலங்கான்னு சொல்றார். அதை நீங்க கவனியுங்கள். கிளீன் ஸ்ரீலங்கான்றது தூய்மைப்படுத்துவது, சூழல் ரீதியாக அல்ல, இந்த நிர்வாகத்தை, ஆட்சி செயல்முறையை தூய்மைப்படுத்த வேண்டும் பேசுகிறார். ஆகவே அந்த வகையில மிகப்பெரிய எழுச்சியை அவர் கொடுத்தால் மீண்டும் அவர் தான் வெற்றி பெற போகிறார். நான் அதைத்தான் சொல்ல வருகிறேன். அந்த வெற்றி இங்கே தொடர்ச்சியாக கொழும்பில் அவர்கள் வெற்றி பெற்றுக் கொண்டிருந்தால் அந்த வெற்றி வடகிழக்கிலும் எதிரொலிக்கும். பொருளாதாரத்தில் நன்மை வந்தால் வடகிழக்கும் போகும். ஆகவேதான் நான் சொல்கிறேன், நிச்சயமாக அரசியலமைப்பு மாற்றம் வரும் என்று சொல்லி தமிழ் மக்களை பொய் சொல்லி ஏமாற்றுவதற்கு நான் தயாராக இல்லை. பேராசிரியர்கள், நீங்கள் முக்கியமான ஒரு கருத்தினை முன்வைத்தீர்கள். அதாவது அரசியல் அமைப்பில் இப்போது இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் அடிப்படையில் அவர்கள் விரும்பிய விடயங்களை மாற்றம் செய்வதற்கு முடியும் என்று. அரசியல் யாப்பில் கூறுகின்றது முன்னாள் ஜனாதிபதிகள் தண்டனைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று ஒரு சரத்து இருக்கின்றது. நீங்கள் கூறியதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது அது சந்திரிகா பண்டாரநாயக்காவா இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவா இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவா இருக்கலாம், மைத்திரிபால சிறிசேனவா இருக்கலாம், 4 பேர் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் அனுரகுமார திசாநாயக்கவால் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. அப்படியாயின் 4 ஜனாதிபதிகளின் கைதுகள் 5 வருடத்திற்குள் சாத்தியமாவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக எடுத்துக்கொள்ளலாம். நான் அவர் கைது செய்வார், இவர் வெல்லுவார், இவர் தோற்கடிப்பார் என்ற அந்த மாதிரி கருத்து கூற விரும்பவில்லை. ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்துக்குள்ள அவர் அதை செய்தால் உண்மையிலே அவர் என்ன, இது நிரூபிக்கப்பட வேண்டிய குற்றங்கள். சந்திரிகா அம்மையார் ஒரு மேடையில இது வெளிப்படையா வந்தபடியா சொல்றேன், ஒருத்தருடைய 1000 மில்லியன் ரூபாய் துபாயில பதுக்கி விட்டுறப்பட என்கிட்ட அந்த அறிக்கை இருக்குது, அதில் போட்டோ காப்பி எல்லாம் சொல்லுகிறான், வெளியில சொல்லுகிறாங்க, அதெல்லாம் நான் பார்த்தேன். ஆகவே இங்க ஊழல் நடைபெறவில்லை என்று சொல்ல இயலாது. இலங்கையில ஊழலுக்காக அமைச்சர்கள் கூட தண்டிக்கப்பட்ட வரலாறு மிக 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 குறைவு. ஆகவே அபிவிருத்தி என்பது வெறுமனே பாலம் போடுவது, துறைமுகம் கட்டுவது அல்ல, இந்த ஆட்சி செயல்முறையை ஒழுங்குபடுத்துவது. தென்கொரியா, சிங்கப்பூர்ல எல்லாம் உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூர்ல ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு பரிசு பொருளை பெற்றதற்காக இப்போது சிறையில் இருக்கின்றார். அந்த விடயங்கள் தான் அந்த நாடுகளை இவ்வளவு உயர்த்தின. ஆகவே இப்பொழுது நீங்களே சொல்லுங்கள், ஜனாதிபதி கதவு திறக்க யாருமெல்லாம் இறங்குகின்றார், எளிமையா போய்கொண்டிருக்குது என்று சொல்லி எல்லோரும் பேசுகிறார்கள். அது மக்களை கவர்ந்திருக்குதா இல்லையா? அப்ப நான் சொல்லுகிறேன், இந்த பொருளாதார விஷயங்கள் அவர்கள் மிக வேகமாக முன்னேறினால், வறுமையை குறைத்தால், மக்களுக்கு நன்மையை கொடுத்தால், கொழும்புல நடக்கிற மாற்றம் வடகிழக்கிலையும் தொடரும். ஆகவே மாகாண சபை தேர்தல் வரத்தானே போகுது, பார்ப்போம். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் அனுரகுமார திசாநாயக்க ஒரு விடயத்தில் சற்று தள்ளி இருப்பதற்கு முயற்சி செய்வதாக அவருடைய அக்கிராசன உரை தென்படுகின்றது. அதாவது நீதித்துறை இந்த விடயங்களை கையாளும், நீதி பரிபாலம் இந்த விடயங்களுக்குள் முழுமையாக தன்னுடைய கருத்துக்களை அல்லது இது தொடர்பான நடவடிக்கைகளை எடுக்கும் என்று கூறுகின்றார் ஊழல் மற்றும் கைதுகள் விடயத்தில். அப்படியாயின் இலங்கையில் இந்த விடயத்தில் கடந்த காலங்களில் இடம்பெற்றது போன்ற கைதுகள் இடம்பெறாமல் நீதி பொறிமுறையின் அடிப்படையில், நீங்கள் கூறியதன் அடிப்படையில் பல விடயங்களுக்கு ஆதாரம் இருக்கலாம், ஆதாரம் இல்லாமல் போகலாம். நீதிமுறை அணுகுகின்ற பட்சத்தில் அது முறையான திட்டங்கள் அல்லது முறையான அதற்குரிய பத்திரங்கள் இருக்கின்ற பட்சத்தில் தான் இந்த கைதுகள் சாத்தியமாகும். அப்படியா இந்த 5 வருடங்களில் இலங்கையில் பெரும் திருட்டில் ஈடுபட்டவர்கள் ஆதாரங்களோடு இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவு. வெறும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினுடைய விசாரணைகளோடு குற்றவாளிகள் தப்பிவிடுவார்கள். இலங்கையை பொறுத்தளவில் 3 தூண்கள் இருக்கின்றன. நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, சட்டவாக்க சபை, சட்டத்தாக்குற பாராளுமன்றம், அடுத்தது நீதித்துறை. இந்த 3 இணைந்துதான் செயற்படுகின்றன. அதான் இலங்கையில ஆட்சி செயல்முறை. பாராளுமன்றத்துக்கு தான் சட்டம் இயற்ற அதிகாரம் இருக்குது. நீதிமன்றங்களுக்கு பாராளுமன்றம் சட்டம் ஆக்கி கொடுத்தால் அதை வியாக்கியானம் செய்கிற உரிமை தான் நீதிமன்றங்களுக்கு இருக்குது. பாராளுமன்றம் முதலது பிழை என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தால், பாராளுமன்றம் புதிய சட்டத்தை கொண்டு வந்தால் திரும்பவும் நீதிமன்றங்கள் சொல்லி இப்பொழுது சரியென்று.
இப்பொழுது அவர் விசேட நீதிமன்றங்களை நிறுவினால் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கென்று அரசியல்வாதிகளை விசாரிக்கக்கூடிய தனி நீதிமன்றம் ஒன்று அமைத்தால், வரிகள் ஏய்ப்பு செய்பவர்களுக்கென்று தனி நீதிமன்றம் அமைத்தால், இதெல்லாம் மறுக்க முடியும். அப்படி செய்தால் இதெல்லாம் வேகப்படுத்த இயலும். ஆகவே இந்த நான் சொல்லும் அந்த ஆட்சி செயல்முறையில் அரசியலமைப்பை முற்றுமுழுதாக மாற்றி புதுசாக கொண்டு வர அவள் முயற்சிப்பார்கள் என்று நான் நம்பவில்லை. இப்பொழுது குறுங்காலத்தில் அது நீண்ட காலத்தில் இடம்பெறுவது எனக்கு தெரியாது. ஆனால் உடனடியாக திருத்த சட்டங்களை கொண்டு வந்து அரசியலமைப்பில் ஒவ்வொன்றாக செய்து இப்படியெல்லாம் செய்தால் கட்டங்கட்டமாக அவள் முன்னேறப் போகிறார்களா இல்லையாண்டு அதையும் நான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். 3/2 பெரும்பான்மை கிடைத்தமையானது பெரும் ஆபத்து, அரசியலமைப்பு மாற்றம் நிகழலாம் என்கின்ற கருத்துக்களை நீங்கள் முன்னர் குறிப்பிட்டீர்கள், அதற்கு வாய்ப்பில்லை என்று. ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் குறிப்பிடுகின்றார்கள் 3/2 பெரும்பான்மை கிடைக்கப்பெற்று விட்டது, அரசியலமைப்பு மாற்றம் செய்யப்படலாம், மாகாண சபை முறையில் அதிகாரங்கள் குறைக்கப்படலாம், பல்வேறுபட்ட விடயங்கள் நாடாளுமன்றத்தில் எதிர்பாராத விடயங்கள் இடம்பெறும் என்று. உங்களுடைய அனுபவத்தில் இவர்கள் அரசியல் யாப்பு திருத்தம் அல்லது அரசியல் யாப்பு மாற்றத்திற்கு செல்வதற்கு சாத்தியம் இருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்கள் பெரிய அளவில்? திருத்த சட்டம் மூலம் வரலாம், ஆனால் அரசியலமைப்பு மாற்றப்படுவதற்கான சாத்தியக்கூறு குறுங்காலத்தில் இல்லை. இலங்கையில் தமிழ் மக்களுக்கு தீர்வை வழங்குவதற்காக 2 ஒப்பந்தங்கள், அது முதலாவது பண்டா செல்வா ஒப்பந்தம், அது அவரே கழித்தறிந்தார். டட்லி செல்வா உடன்படிக்கை, அதில் தமிழரசு கட்சியும் அது டட்லி அரசாங்கத்தோடு சேர்ந்து உள்ளூராட்சி அமைச்சரை கலாதி நீலம் திருச்செல்வத்தின் தந்தையார் செனட்டர் மூனா திருச்செல்வம் உள்ளூராட்சி அமைச்சராகி குறுங்காலத்தில் தமிழரசு கட்சி வெளியேறிவிட்டது. இதுதான் இலங்கைக்குள்ளேயே தீர்வு காண்பதற்கு முயற்சிக்கப்பட்ட முறை. அது 2 தோல்வியில் முடிந்தது. பிறகுதான் இந்தியா இலங்கை ஒப்பந்தத்தின் ஊடாகத்தான் அது அந்த காலத்தில் என்ன நிலைமை நிலவிய என்று எல்லோருக்கும் தெரியும். அதன் மூலமாகத்தான் 13வது திருத்த சட்டம் வந்தது. இப்பொழுது அவர்கள் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தீர்வு கொண்டு வருவதற்காக அரசியலமைப்பை மாற்றுவார் என்று நான் துளி கூட நம்பவில்லை. அது குறுங்காலத்தில் நடக்க வாய்ப்பில்லை. ஆனால் திருத்த சட்டங்களை கொண்டு வந்து ஒவ்வொன்றாக அந்த ஆட்சி செயல்முறையை அவர் சொல்லுவது இவ்வளவு காலம் இந்த தவறுகள், ஜனாதிபதிக்கு இருந்த அளவு மிக்க அதிகாரங்களை அவர்கள் குறைக்கக்கூடும், பொருளாதார கவுன்சில் அமைக்கக்கூடும், கான்ஸ்டிடியூஷனல் கவுன்சில் அவர்கள் பலப்படுத்தக்கூடும். ஆனால் இப்பொழுதைக்கு அதிகாரத்தை குறைப்பால், ஜனாதிபதி அதிகாரத்தை குறைப்பால் நம்பவில்லை. ஆனால் இந்த கடந்த காலத்தில் இடம்பெற்ற தவறுகளை, இந்த ஊழலை தண்டிப்பதற்குரிய பொறிமுறைகள் எல்லாம் அவர்கள் மிக விரைவாக தங்களுடைய 3 பெரும்பான்மை எவரிடம் தங்கி இருக்காமல், மற்ற கட்சிகளில் தங்கி இருக்காமல் தங்கள் சொந்த காலில் அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமை அவள் இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக அவர்கள் அந்த ஆட்சி செயல்முறையை தூய்மைப்படுத்துவதற்காக அவர்கள் பயன்படுத்த மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அது நடக்க போகிறது. ஆனால் ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் எதிரொலித்த ஒரு கருத்து, ஜனாதிபதி ஆட்சி முறையை ஒழிப்பேன், அதற்குரிய ஆணை மக்கள் வழங்கினால் நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கின்ற பட்சத்தில் அதற்கான நகரை நோக்கி நான் நகருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்று நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள். ஜனாதிபதி ஆட்சி முறையை முற்றாக ஒழிக்க மாட்டார்கள் என்று. ஆனால் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி அங்கு கேள்விக்குட்படுத்தும் அல்லவா? ஜனாதிபதி முறையை ஒழிப்பதா இல்லையா என்பதற்கு அப்பால் ஜே.ஆர். ஜெயவர்தனா கொண்டு வந்த போது அவர் நீண்ட காலம், அதாவது 48 இருந்து 77ஆம் ஆண்டு வரைக்கும் காத்து கொண்டிருந்தார். அதனால் அவருக்கு தனக்குரிய அரசியலமைப்பு தான் உருவாக்கினார். அமெரிக்க ஜனாதிபதியை விட அதிக அதிகாரம் கொண்டது. அவர் அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் இருந்திருக்கலாம். அவர் பொருளாதார ரீதியாக மாற்றங்களை செய்தால், அரசியல் ரீதியாக அவர் சிறப்பாக செயற்படவில்லை. அதனாலதான் அவர் கடைசி கட்டத்தில் தோல்வி அடைந்தார். ஆனால் பின்வந்தவர்களால் அந்த ஜனாதிபதி முறைமை துஷ்பிரயோகம் செய்யப்பட்டது என்பது வரலாறு. ஆகவே ஜனாதிபதி முறையை மாற்றுவதா அல்லது ஜனாதிபதி முறைமையை துஷ்பிரயோகம் செய்து நாட்டுக்கு மிக மோசமான பேரழிவை ஏற்படுவதை தடுப்பதான்றதான் இங்கே பிரச்சனை. தமிழ் மக்களை பொறுத்தளவில் நான் சொல்லுவேன், பிரதமர் ஆட்சி காலத்தில் இருந்த பொழுதுதான் நீங்க சொன்ன குடியேற்ற திட்டங்களா இருக்கலாம், மலைய மக்களுடைய வாக்குரிமை படுத்ததாக இருக்கலாம், சிங்கள சட்டம் கொண்டு வரப்பட்டதா இருக்கலாம், தரப்படுத்தல் எல்லாம் பிரதமர் ஆட்சியில தான் நடைபெற்றது. ஆனால் பிரதமர் ஆட்சி வந்தால் எல்லாம் முடிந்துவிடும் என்பதற்கு அல்ல. அந்த ஒவ்வொரு ஆட்சி செயல்முறையும் ஒவ்வொரு தலைவரும் எவ்வாறு பயன்படுத்துகிறார் என்பதை பொறுத்து தான். ஜனாதிபதி ஆட்சி முறைமை துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது. சிலவேளை இவர் ஒரு தூய்மையான ஆட்சியை கொடுத்தால், சிலவேளை அவர்கள் சர்வஜன வாக்கெடுப்பு போகக்கூடும். மக்கள் விரும்புகிறீர்களா, ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டுமா, அதுக்கு முதல் அவர்கள் சிலவேளை குறைக்கலாம் அதிகாரத்தை. அப்ப மக்களிடம் விடக்கூடும். சிலவேளை மக்கள் சொல்லக்கூடும், எங்களுக்கு தேவை இது, இந்த வடிவத்தில் எங்களுக்கு தேவை என்று வாக்களித்தால் சிலவேளை அப்படி நடக்கக்கூடும். கடந்த காலங்களில் விவசாயம் என்பது இலங்கையை பாதித்த பெரும் ஒரு துறையாக இருக்கின்றது. இலங்கை அரசாங்கம் இப்போது கூறியிருக்கின்றது, அரிசிக்கான தட்டுப்பாடு இருப்பதனால் அரிசி இறக்குமதி செய்வதற்கான அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு அதற்குரிய அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையில் அனைத்து மக்களுடைய பிரதான உணவாக இருப்பது அரிசி சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை உணவுகளும். அது சோறாக இருக்கலாம், அல்லது அதனோடு போட்ட மாப்பொருட்களாக இருக்கலாம். ஆனால் அந்த அரிசி இறக்குமதி என்பது அரசாங்கம் பதவியேற்றவுடன் எந்த அளவு தாக்கத்தை செலுத்தும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? உண்மையிலேயே நான் சொல்லுவேன், அரிசியை பொறுத்தவரை ரெண்டு பிரதான பிரிவு இருக்கிறார்கள். ஒன்று உற்பத்தியாளர்கள்,
அடுத்தது நுகர்வோர்கள். உற்பத்தியாளர்களையும் பாதுகாக்க வேண்டும், நுகர்வோர்களையும் பாதுகாக்க வேண்டும். ஆனால் உற்பத்தியாளர்களுக்கு உரிய விலை கிடைக்கிறதா, அவர்கள் நன்மை அடைகிறார்கள், அவர்கள்லாம் விவசாயிகள்லாம் செல்வச் செழிப்பில் இருக்கிறார்களா? இல்லை. நுகர்வோருக்கு சிறந்த தரமான அரிசி விலை குறைந்த வகையில் கிடைக்கிறதா என்றால் அதுலேயும் பிரச்சனை இருக்கு. இங்கே இடைத்தரகர்களின் ஆதிக்கம் கூடுதலாக இருக்கின்றது. இப்பொழுது அரசாங்கம் சொல்லுவது என்னென்னு சொன்னால், நெற்களஞ்சியங்களில் நெல் இருக்கின்றது, தனியார் களஞ்சியங்கள் இருக்கின்றது, அதை அவர்கள் வெளியே விடுவதாக இல்லை. ஆகவே அதை முறியடிப்பதற்காக அரசாங்கம் நேரடியாக அரிசியை இறக்குமதி செய்து விநியோகிக்க போவதாக தகவல் வெளியாகி கொண்டிருக்கின்றன. குறுங்காலத்துக்கு இது சரி. ஏன்னா இலங்கை ஒரு விவசாய நாடு, போதிய அளவு தண்ணீர் பிரச்சனை இல்லாத நாடு. ஆகவே சரியான திட்டம் உங்களுக்கு தெரியும், அரசாங்கம் வளமாக்கிகளை கொடுப்பது, மீனவர்களுக்கு கூட மானியம் கொடுப்பது, மண்ணெண்ணெய்க்கு என்று பல்வேறு வகையான விஷயங்களை பேசுகின்றது. ஆகவே இது எங்க பிரச்சனை கண்டால், பிரதேசங்கள் தோறும் கமல நிலையங்கள் இருக்கின்றன. ஆனால் எத்தனை விவசாயிகள் இருக்கிறார்கள், வெள்ளங்களின் போது எவ்வளவு பாதிக்கப்படுற தரவுகள் எல்லாம் இல்லாமல் இருக்கின்றன. ஆக விவசாய அமைச்சு இவ்வளவு காலமும் எவ்வளவு வினைத்திறனாக செயற்பட்டது என்பது பிரச்சனை. அப்ப விவசாயிகள பிரச்சனை என்ன, நுகர்வோருடைய பிரச்சனை என்ன, வளமாக்கிகள் எந்த அளவுக்கு பயன்படுத்தப்படுகின்றன, மக்கள் உணவுப் பொருள் எல்லாம் தரமா இருக்கின்றன, இதெல்லாம் செய்ய வேண்டியதான் அரசாங்கத்திட்ட கடமை. ஆனா இது கடந்த காலத்தில் இதெல்லாம் இடம்பெறவில்லை. அந்த கோஆர்டினேஷன் எல்லோரும் சேர்ந்து இயங்குவதுதான் இங்கே பிரச்சனையா இருக்கின்றது. கமல ஆராய்ச்சி நிலையம் மத்திய அரசாங்கத்தின் கீழே இருக்கின்றது. அந்த கமல நிலையங்கள் மாகாண சபைகள் இருக்கிறது. அப்ப 2 பேரும் எவ்வளவு இணைந்து செயற்படுறான்றது பிரச்சனையா இருக்கின்றது. ஆகவே இதெல்லாம் எப்படி தீர்ப்பது? பல பிரச்சனைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆகவே இங்கே கடைசியில் நான் சொல்லுவேன் சொன்னால், உற்பத்தியாளருக்கும் நன்மை வேணும், நுகர்வோருக்கும் நன்மை வேணும். ஆனால் இடைத்தரகர்கள் கூடுதலான பலனை அனுபவிக்கிறார்கள், அவர்கள் தான் முழு பயனை எடுத்துக் கொண்டு போகிறார்கள். அதை இந்த அரசாங்கம் உடனடியாக சீர் செய்ய போகின்றதா? ஆனால் அரிசி இறக்குமதி என்பது நீண்ட காலத்துக்கு இருக்கக்கூடாது. இந்த வருஷத்தோட இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும் என்று சொன்னால் அதுக்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயற்படுத்தப்பட்டு அமுல்படுத்தப்பட வேண்டும். இப்போது இலங்கையில் வேளாண்மை செய்யக்கூடிய மிக பிரதான மாதம் அனைத்து மாவட்டங்களிலும் அதற்குரிய தன்மைகள் அதிக அளவில் இருக்கின்றன. கடந்த காலங்களில் நெல்லினை கொள்வனவு செய்கின்ற முதலாளிகள் அந்த நெற்கொள்வனவில் செய்கின்ற மோசடி அல்லது நெற்கொள்வனவில் ஈடுபடுகின்ற முன்னுக்கு பின் முரணான தன்மைகள் தான் இந்த நெல் களஞ்சியப்படுத்தலில் ஒரு தாமத போக்கை ஏற்படுத்துகின்றது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில், இப்போதைய நிலைமையில், இப்போது இருக்கக்கூடிய தன்மையின் அடிப்படையில் நெற்களஞ்சியப்படுத்தல், நெல்லினுடைய திட்டங்கள் தொடர்பில் இவர்களால் அரசு இன்று வரையும் எந்த ஒரு திட்டத்தையும் வெளிப்படையாக கூறவில்லை. இப்போது நெற்களஞ்சியப்படுத்துவதற்கான அடுத்த வாய்ப்பு வரப்போகின்றது. இந்த 3 மாதங்களையும் அரசு சரியாக பயன்படுத்தாவிட்டால் அடுத்து வருகின்ற 11 மாதங்களுக்கு மீண்டும் ஒரு நெருக்கடி நிலை தன்மை தொடரும் என்று சொன்னால், இலங்கையை பொறுத்தவரையில் இந்த 3 மாதங்கள் தான் பிரதமானது. அப்படி இருக்கின்ற போது ஏன் இதில் இன்று வரையும் அரசு முக்கியத்துவம் காட்டவில்லை? இல்ல, நான் நினைக்கிறேன் இது எந்த தூரம் சரியான நினைக்கவில்லை. அவர் நடவடிக்கை எடுத்து விட்டார்கள் என்றது எனக்கு உள் தகவல்கள் தகவல் கிடைக்கின்றன. ஜனாதிபதி எதிர்க்கட்சியில் இருந்த போது கூட இதை கடுமையாக விமர்சிக்கிறார். நெல் சந்தைப்படுத்தும் சபைக்கு வங்கிகள் ஏராளமான கடன்களை கொடுக்கின்றன, ஆனால் நெல் கொள்வனவு செய்யப்படவில்லை. நெல் சந்தைப்படுத்தும் சபை நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த பணம் எங்கே போனது? இது ஒரு பிரச்சனை. அடுத்தது, தனியார்கள் கொள்வனவு செய்யும் போது நெல் சந்தைப்படுத்தும் சபை தனியார்களை விட கொஞ்சம் அதிகமாக விலை கொடுக்கும் என்று சொன்னால் விவசாயிகள் நெல் சந்தைப்படுத்தும் சபைக்குத்தான் நெல்லை கொடுப்பார்கள். அதுல தாமதங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல் தாமதம் எல்லாம் ஏற்பட்டால் சிக்கல் வரும். இதையெல்லாம் நாங்கள் டிஜிட்டலைசேஷன், அது இப்ப உங்களுக்கு தெரியும், அது ஜனாதிபதி இந்த கையில இருக்கு. அதை செய்து விவசாயிகளுடைய கணக்குகளுக்கு அந்த பணம் பரிமாறப்படுமா இருந்தால், ஊழல் எல்லாம் தடுத்தால், நெல் சந்தைப்படுத்தும் சபை நிறைய நெல்களை கொள்வனவு செய்யும் போது தனியார்கள் பயப்படுவார்கள். ஆகவே நாங்கள் பதுக்கி வைத்தால் நெல் சந்தைப்படுத்தும் சபை இதில் தலையிட்டு விலையை குறைத்து விடும் என்று. ஆகவே அந்த சரியான கண்காணிப்பு, அந்த ஒத்துழைப்பு எல்லாம் இருக்குமா இருந்தால் இந்த பிரச்சனையை நீண்ட காலத்தில் தவிர்க்கலாம். நிச்சயமாக கோஆர்டினேஷன் தான் பிழையா இருக்கின்றது இலங்கையில. அரசு துறை என்பது ஊழல் என்பதுதான் இவ்வளவு காலம் இருந்தது. அரசு துறை என்றால் அது வினைத்திறனற்றது, ஊழல் வாய்ந்தது என்று. அது சிங்கப்பூரை போல அரசு துறை என்றால் வினைத்திறனானது, ஊழல் அற்றது என்று அப்படி கொண்டு வருவது. அதை இந்த அரசாங்கம் செய்யுமா இருந்தால் நிலைமை மாறும். அப்படி இல்லை என்று சொன்னால் பழையபடிதான் நிலைமை மோசமடைஞ்சு கொண்டே இருக்க போகுது. ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான நெருக்கடி நிலைமைகளும் அரசியல் ரீதியாக முன்னுக்கு பின்முரணான பல்வேறுபட்ட கருத்துக்கள் எழுவதற்கான காரணிகளும் அதனோடு சூழ்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் புதிய அரசுக்கான கால அவகாசம் என்பது எந்த அளவில் முக்கியத்துவம் வாய்ந்தது, அவர்களுக்கான திட்டங்கள் தீர்மானங்களை அவர்கள் எப்போது வெளிப்படுத்துவார்கள், புதிய அரசினுடைய தன்மைகள் வெளிப்படும் காலம் எங்கு காத்திருக்கின்றது என்கின்ற முக்கியமான பல அரசியல், பொருளாதார மற்றும் சமூக விவசாய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக
சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நன்றி தமிழ். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.